பேபி ஹேர் கிளிப்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இதுலேயும் நீங்கள் ஒட்டிக்கலாம். ஸோ சின்ன ஹேர் கிளிப்ஸ்லேயும் ஒட்டிக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி எப்படிலாம் இருக்கும் ஹேர் கிளிப்ஸ் அப்படிங்கிறத தான் இதில் நான் காட்டியிருக்கேன். இந்த மாதிரி ப்ளைனாகவும் கடையில் கிடைக்கும். அதுக்காக நான் வந்து பட்டர்ஃப்ளை செய்ய போகிறேன். இந்த பெரிய சில்க் த்ரெட்டில் ஒரு 2 மட்டும் சுருட்டிக்கிறேன் இந்த மாதிரி பட்டர்ஃப்ளைக்காக. ஸோ கீழெல்லாம் எதுவும் வைக்கல, ஒரே பட்டர்ஃப்ளை தான். ஓகேங்களா, இந்த மாதிரி 2 பீசஸ் நான் எடுத்துக்கிறேன். நல்லா சுற்றி எடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு ஸோ பட்டர்ஃப்ளை எப்படி இருக்கும், ஸோ சென்டராக வளைவாக இருக்குமோ அந்த சென்டரை நான் அப்படியே எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணிவிட்டு ஸ்டாக்கிங் கிளாத் இருக்குதுங்களா, அந்த ஸ்டாக்கிங் கிளாத்தஸில் நான் ரெட் கலர் எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன கலர்ஸ் இருக்கோ அதை அவைலபிளாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு எப்பயும் போலயே அதை இழுத்து வச்சுட்டு நம்ம சுற்றிக்கலாம். கீழே சுற்றிட்டு பூ கட்டுற மாதிரி நார்மல் த்ரெட் எடுத்து பூ கட்டிக்கலாம். ஓகேங்களா, கட்டிட்டு இதை 2யுமே கட்டிட்டு கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 2யும் சேர்த்து வச்சு நம்ம கட்ட போகிறோம். பூ கட்டுற மாதிரி நல்லா சேர்த்து வச்சு பூ கட்டிக்கோங்க. ஸோ பூ கட்டிட்டு நல்லா 2-3 தடவை முடிச்சு போட்டுக்கோங்க. அந்த 2 சைட்லேயும் வச்சுட்டு போட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு லைட்டாக விரிச்சு விடுங்க. உங்களுக்கு நல்லா விரிக்கும். ஏன்னா நம்ம இந்த கீழே இருக்கிறது கொஞ்சம் பெருசாக தான் எடுத்துருக்கோம். ஸோ நல்லா விரிச்சு விட்டுக்கிறோம். விரிச்சு விட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த கிளிப்லேயும் நீங்கள் வைக்கலாம், அழகாகவும் இருக்கும் பாருங்கள். ஸோ அப்படி இல்லை உங்களுக்கு இதில் வேணாம், எனக்கு பேபிஸ் பிளாக் கலர் ஹிப்பில் குத்தணும் அப்படின்னா அதுலேயும் குத்தலாம். ஓகேங்களா, வச்சு பார்த்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கிறிஸ்டல் ஸ்டோன் இருக்கு இல்லைங்களா, அது 2 எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த கிறிஸ்டல் ஸ்டோனு 2 எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த ஃப்ளவர், பிளாஸ்டிக் ஃப்ளவர், அக்ரிலிக் ஃப்ளவர் எடுத்துக்கிறேன். ஸோ அது வந்துட்டு இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி பண்ணியிருப்போம் பட்டர்ஃப்ளை ஐக்கே. நான் 2 ஐ மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். அந்த கிறிஸ்டல் எடுத்து 2 பக்கமும் கேப் வச்சு ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். நீங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக அப்படியே கூட விடலாம், அது உங்களோட விருப்பம் தான். ஸோ இந்த மாதிரி மீடியம் சைஸாக 2 பண்ணிவிட்டு இது 2யும் வச்சு நல்லா ஜாயின் பண்ணிவிட்டு மீதியை வந்து நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ மேலே வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், கீழே வச்சா கொஞ்சம் நல்லா இல்லை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், மேலேயே வச்சுக்கிறேன். மேலே நீங்கள் ஃபஸ்ட்டு க்ளூ போட்டு ஒட்டிட்டு ஸ்டிச் பண்ணலாம், இல்லைன்னா ஸ்டிச் பண்ணிவிட்டு விட்டுறலாம். நீங்கள் அது உங்களோட விருப்பம் தான். மீதி எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த இதை வந்துட்டு நான் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பூ கட்டுற மாதிரி நல்லா 2-3 தடவை நல்லா டைட்டாக நாட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா டைட்டாக நாட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு ஊசி எடுத்துட்டு அந்த அக்ரிலிக் ஃப்ளவர் அண்ட் தென் சின்ன ஃப்ளவர் ஃப்ரீக்வன்சி அதுக்கு மேலே ஒரு 2mm பீட்ஸ் வச்சுருக்கேன் நான். நீங்கள் அந்த மாதிரி வைக்கலாம், இல்லைனா நீங்கள் நார்மலாக ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் வைக்கலாம். ஓகேங்களா, உங்கள்கிட்ட ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் அவைலபிளாக இருந்தால் வையுங்க, இல்லைனா இந்த மாதிரி கூட உங்கள்கிட்ட வச்சு வைக்கலாம். ஸோ அந்த பீட்ஸை நவுத்தி விட்டுட்டு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, என்ன கலர் எடுக்கிறீங்களோ அதே கலர் நூலும் எடுங்க. ஸோ நான் ஆப்போசிட்டில் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்துட்டு இந்த பிளாஸ்டிக்கில் வந்துட்டு ஒட்டிட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. ஸோ இதுதான் நம்மளோட ஃப்ளவர். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்துட்டு நான் துளிப் நீடில் வச்சு இந்த மாதிரி சுற்றிக்கிறேன். சுற்றிட்டு இது எல்லாமே ஒரே சைஸாக இருக்காது, கொஞ்சம் டிஃபர் ஆகும். இந்த மாதிரி 5 பெட்டல்ஸ் நான் எடுத்துக்கிறேன். 5 பெட்டல்ஸ் எடுத்துகிட்டு இது ஏன்னா மேலே ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்கும், உங்களுக்கு கிட்டத்தட்ட ஹைபிஸ்கஸ் மாதிரி இருக்கும். இதுக்கு மேலே ஸ்டாக்கிங் கிளாத், அதே ரெட் கலர் ஸ்டாக்கிங் கிளாத் எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு கலர்ஸ் இருந்தால் அவைலபிளாக இருந்தால் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு எப்பயும் போலயே சுற்றிட்டு நான் பூ கட்டுற நூல் சீவிங் த்ரெட் எடுத்து பூ கட்டுற மாதிரி கட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஃப்ளவர் பாருங்களேன், பட்டர்ஃப்ளை எவ்வளோ அழகாக இருக்குது. பேபிஸ்க்கு நெக்கில் எல்லாமே நீட்டாக குத்தலாம். ஸோ மீதி இருக்கிறத கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நான் 5 இது எடுத்திருக்கேன். இதையும் நான் வந்துட்டு அந்த ஸ்டாக்கிங் கிளாத்துக்குள்ளே போட்டுட்டு ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ரொட்டேட் பண்ணிவிட்டு பூ கட்டுற மாதிரி நாட் பண்ணிக்கிறேன்.
ஸோ 1க்கு 3 தடவை பூ கட்டுற மாதிரி போடுங்க, அப்போ தான் நல்லா ஸ்டிஃபாக நிற்கும் உங்களுக்கு. ஸோ எல்லாமே கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்போ நான் என்ன எடுக்க போகிறேன்னா அந்த பிளாஸ்டிக் ஃப்ளவர் எடுக்க போகிறேன் அக்லிக். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு ஒயிட் கலர் சில்வர் கலர்லேயும் இருக்கும், கோல்டன் கலர்லேயும் அவைலபிளாக இருக்கும். உங்ககிட்ட என்ன கலர்ஸ் இருக்கோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் 2 இது எடுத்து அந்த 2 இதையும் ஃபஸ்ட்டு நான் நல்லா நாட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? பாருங்கள் 2லேயுமே அவைலபிளாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு எப்படி எடுக்கிறேன்னா அந்த கோல்டன் கலரு ஒயிட் கலரு சில்வர் கலரை எடுத்து அதை நல்லா நாட் பண்ணி பூ போட்டு முடிச்சு போட்டுக்கிறேன். முடிச்சு போட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு கீழே இருக்க அந்த இதை வந்துட்டு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரே ஒரு பெட்டல்ஸை எடுத்து வச்சு எப்பயும் போல் பூ கட்டுற மாதிரி நாட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அந்த கீழே இருக்கிறத கட் பண்ணி விடுங்க. நல்லா கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நல்லா ஸ்டிச் பண்ணுறதுக்கு. கீழேயே நீங்கள் முடிச்சு போட்டுக்கலாம். ஓகேங்களா? நல்லா ஸ்டிஃபாக போடுங்க, அப்போ தான் அது அழகாக உங்களுக்கு பொக்கே மாதிரி தெரியும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு கடைசியாக அதெல்லாம் விரிச்சு விட்டுக்கலாம். நம்ம அழகாக இதில் சுற்றிக்கலாம். ஓகேங்களா? பூ கட்டுற மாதிரி நல்லா பூ கட்டிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு பொக்கே வைக்கலாம். உங்களுக்கு இது பார்க்க அழகாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃப்ளவர் மாதிரி அண்ட் தென் ஹைபிஸ்கஸ் மாதிரி நீட்டாக தெரியும் உங்களுக்கு பார்க்கவே. நல்லா முடிச்சு போட்டுக்கோங்க, ஒரு தடவைக்கு 2 தடவை. ஸோ ஒரு குட்டி பொக்கே மாதிரி இருக்கும். இது ரொம்ப அழகாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 5th பெட்டல்ஸும் நான் வச்சு நல்லா ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா ஸ்பேஸ் விட்டு நல்லா அழகாக ஸ்டிச் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட் பெட்டலையும் நான் வச்சு நல்லா ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நல்லா சுற்றி ஃப்ளவர் நாட் போட்டுக்கிறேன். ஸோ போட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு இப்போ பாருங்கள் நான் கட் பண்ணி விட்டு விரிச்சு விட்றேன். உங்களுக்கு அழகாக அப்படியே ஹைபிஸ்கஸ் மாதிரியே கிடைக்கும். ஸோ ஸ்மால் பொக்கே. ஸோ இந்த கிளிப்பும் இந்த பொக்கேவும் பண்ணி எனக்கு சப்மிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.